ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. சிறடைக்கும் ஆசை சீரியலில் ஒரு பிக் ட்ரூத் ரிவியல் ட்ராக் வந்து இருக்குது. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அது அடுத்த வாரம் தான் ரிவியல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் நாளைக்கு ஒரு எபிசோட் தான் இருக்குது இல்லையா, நாளைக்கு 2 பேரும் மீட் பண்ணுற மாதிரி மட்டும் லைட்டாக காமிப்பாங்க. ஸோ அடுத்த வாரம் ஒன்லி ப்ரிவ்யூ போடும்போது இல்லைனா சண்டே ப்ரோமோ போடும்போது தான் பிக் ட்ரூத் ரிவியலுங்கிறத காமிப்பாங்க. பிகாஸ் கண்டிப்பாக அந்த இடத்துல இந்த ட்ரூத்தை ரிவீல் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்குன்னே தனியாக ஒரு ப்ரோமோமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி ஒரு ட்ரூத் வந்து ரிவீல் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம விஜய் டிவியில் ஒரு ப்ரோமோமே லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அடுத்த வாரம் வந்து ட்ரூத் ரிவீல் ட்ராக் கொண்டு வந்துடுவாங்க. நீங்களாம் ரொம்ப யோசிக்காதீங்க, ரோஹிணியோட ட்ராக்லாம் கொண்டு வரவே மாட்டாங்க. பிகாஸ் அது கொண்டு வந்துட்டாங்கன்னா அவங்களோட ட்ராக்கே ஃபுல்லாக காலி ஆகிடும். அதுக்காக வந்து அவ்வளோ சீக்கிரமாலாம் டேரக்டர்ஸ் வந்து அந்த ட்ராக் கொண்டு வர மாட்டாங்க தான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ட்ராக் ரிவீல் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜீவா வெளிநாட்டிலேருந்து வராங்க. ஸோ நம்ம ஜீவா வந்து முத்திக்கிட்ட லாஸ்ட் டைம் வரும்போது என்ன நடந்துச்சு அதை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்து ஃபோட்டோ காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு ஃபோட்டோ காமிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு எபிசோட அந்த ஃபோட்டோ காமிக்கிறதோட முடிப்பாங்களா இருக்கும். ஒன்லி ப்ரிவ்யூ போடுவாங்க, அப்படி இல்லைன்னா அப்புறமா வரும். எதிர்பார்த்துட்ருக்கேன், நான் அப்படி தான் எதிர்பார்த்துட்ருக்கேன். அதை வச்சு தான் காமிப்பாங்க, இல்லைனா எதிர்ச்சியாக மீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பாக. ஆனால் வந்து இந்த தடவை வந்து மாட்டிடுவாங்க. 30 லட்சம் வாங்கின விஷயத்தை வந்து சொல்லிவிடுவாங்க. அதை வச்சு வீட்டில் கண்டிப்பாக மிகப்பெரிய பிரச்சனை வரும். அப்போ ரோஹிணியோட அப்பா அந்த பணம் அனுப்பலை, அப்பா ரோஹிணியோட அப்பா யார், இன்னும் வந்து கேள்விகள் உள்ளே போக போக கொஷின் கேட்க போயிட்டே இருக்கும். அது எப்படியாவது ரோஹிணி வந்து சமாளிச்சுவாங்களே தவிர அவங்களோட ட்ராக் வந்து இப்போ ரிவியல் பண்ண மாட்டாங்க என்னோட கெஸ் படி. இது இப்போ வந்து கரண்ட் ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஏமாந்துருக்காரு, எங்கே பார்த்தாலும் ஏமாறாரு. படிச்சிருக்காரா என்ன பண்ண நமக்கு தெரியல, பேருக்கு பட்டவங்க இருக்காங்களான்னு அதான் சொல்லுவாங்க இல்லையா. இப்போ ரொம்ப படிச்சிருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ விவரம் இருக்காது. ஸோ பிழைக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேட்டகரி தான் இவர். படிப்பு மட்டுமே முக்கியம் கிடையாது, அது தவிர வாழ்க்கையில் அது இல்லாமலும் நிறைய பேர் சாதிச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் முத்துமே சாதிச்சு காமிச்சிட்ருக்காரு. முத்து மாதிரி பல பேர் வந்து இந்த உலகத்தில் சாதிச்சிட்ருக்காங்க. அதில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியே ஆகணும். அதில் படிப்புக்கும் நம்ம வந்து உயரத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வேலிட் பாயிண்ட், அவ்வளோதான். அது இருந்தால் ஈஸியாக வந்து நம்ம எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அடுத்தல என்ன பண்ணலாம்னு நம்ம யோசிக்க முடியுமே தவிர நம்ம உயர்றதுக்கும் படிப்புக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு ஸ்மார்ட் ஒர்க் கூட போனோம்னா கண்டிப்பாக வந்து நம்மளும் வெற்றி பாதை நோக்கி போவோம். எங்கெங்கேயோ போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ராக்குள்ளே வரலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பேய் ஓட்டுறங்கிறாங்க, அப்புறம் பேர் வைக்கிறாங்க, என்னென்னமோ பண்ணுறாரு. ஏமாற போகிறதுக்கு என்னென்னையா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்ட் வாய்ஸ்லாம் வந்து எல்லாருக்கும் வந்து கேட்டிருக்கோம் உள்ளுக்குள்ளே. ஆனாலும் வந்து நான் முந்தினத்து ப்ரொமோ பார்க்கும்போது ஒரு வேளை பேய் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நானுமே நினச்சிட்டேன். ஆக்சுவலாக வந்து அது முத்து பார்த்த வேலை, அது வந்து அதுக்கு மேலே தெரிய வந்துச்சு. கடைசியாக வழக்கம் போல் நம்ம மனோஜ் வந்து பார்த்திங்கன்னா, அப்பா எனக்கு சொத்தில் பங்கு வேணும், அம்மா பேரில் இருக்க வீட்டை நீங்கள் விற்றுட்டு எனக்கான இதை கொடுங்க, பங்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. எங்கே போனாலும் சொந்தம் செல்ஃபிஷ்னால் ஒன்றா நம்பர் செல்ஃபிஷாக இருந்துகிட்ருக்காரு. பட் அதுக்கு யாருமே அக்செப்ட் பண்ணவே இல்லை. அப்போ தான் வந்து ரோஹிணிகிட்ட கேட்க சொல்லுவாங்க. அங்கே தான் மாட்டிக்கிட்டு அங்கே சமாளிப்பாங்க. அப்போ எங்கே தான் போய் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்கா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.